ஜோதிட அறிவியலுக்கு உட்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் திருஷூர் ஸ்ரீராமின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சந்திரனும் மனநிலையும். இது சம்மந்தமாக நிறையா கேள்வி வந்திருக்காது. அதை ஒருநிலைப்படுத்தி ஒரு மாதிரி பார்க்குறோம். மனோகாரகன் சந்திரன் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அவனே காரகனாக ஆகிறான். ஆனால் மற்ற கிரகங்கள் மாதிரி பார்த்திங்கன்னா, இது ரொம்ப நாளைக்கு ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயம் கிடையாது இல்லையா. சனீஸ்வர பகவான் 2.5 வருஷம் இருக்கார், ராகு கேது 1.5 வருஷம் இருக்கார், குரு 1 வருஷம் இருக்கார் இல்லையா. அந்த சுக்கிரன் புதன்கள்லாம் 30-40 நாள் இருந்தாலும் சூரியன் 1 மாதம் ஃபுல்லாக ஒரே இடத்துல இருக்கார். ஆனால் இந்த செவ்வாய் மாதிரி முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய இந்த சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு முறை மாறுறார் அப்படிங்கிற மாதிரி கட்டமைப்பு தான் நம்ம ஜாதகத்தில் இருக்குது. மனம் அப்படிங்கும்போது நமக்கே தெரியும் இல்லையா. இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம், உடனே ஒரு ஸ்போர்ட்ஸை பற்றி பேசலாம், ஒரு பாலிடிக்ஸ் பற்றி பேசலாம். நம்ம பேசிக்கிட்டே நம்ம பேக்ரவுண்டில் நம்மளுடைய டெல்லி கூருக்கு போயிட்டு வந்த அந்த ட்ரிப்பை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ அந்த மல்டிபிள் திங்ஸ் பாசிபிள் இல்லையா. சப்கான்ஷியஸில் வேறு ஒன்று ஓடிட்டுருக்கு. நம்ம கூட கேட்போம், என்ன நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்போம். என்ன உள்ளே ஒன்று வச்சு வெளில ஒன்று பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என்ன சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சந்திரனுடைய அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சந்திரனுக்கு பங்கு அப்படின்னு சொல்கிறத விட சந்திரனே மனநிலை சம்பந்தப்பட்டதற்கான பங்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போது ஒருவர் தன்னுடைய வெற்றி தோல்வி மூலமாகவோ அல்லது அவர் சும்மாவே இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலவோ அல்லது எப்போ பாரு பிஸியாகவே இருக்கார் அப்படிங்கிறதுனாலையோ ஒருவருக்கு செய்வதில் ப்ராஸ்பரிட்டி கிடைக்கிறதுங்கிறதுனாலையோ ஒருவர் என்ன செஞ்சாலும் எனக்கு எதுவுமே கிடைக்கல சார் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான எல்லா சூழ்நிலைகளுக்கும் அந்த மனநிலைகளுக்கும் சந்திரனே காரகன் அப்படிங்கிறதுனால இதை எவ்வாறு தெரிந்து கொள்வது அப்படிங்கிற மாதிரியான ஆர்வமோடு சில கேள்விகளும் வந்திருக்கு. மற்ற கிரகங்கள் மாதிரி நம்மளால் அந்த சந்திரனை அவ்வளவு பர்ஃபெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகங்கள் கோலோச்சி ஓரிடத்தில் இருக்கக்கூடியதை வச்சு தான் அந்த டைம் ஃப்ரேமில் தான் நம்ம அதை கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா. அந்த டைம் ஃப்ரேமில் நம்ம கால்குலேட் பண்ணி முடிக்கிறதுக்கான தருணத்தில் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஃபாஸ்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். குரு ஒரு வருடம் ஒரு கட்டத்தில் இருக்கார் அப்படின்னா ஒரு கட்டத்துக்குள்ளே 9 பாதங்கள் இருக்குது. அந்த 9 பாதங்களையும் அவர் ஒரு வருடத்தில் கடக்கிறார் அப்படிங்கும்போது ஒரு பாதத்தில் 40 நாள் இருப்பார். அப்போ தான் 9 × 40 360 ஒரு வருஷம் அங்கே இருக்க முடியும். இதே சந்திரன் 2.25 நாளில் அந்த பாக்ஸை கடக்கிறார், அந்த பாதத்தையோ அந்த பாவத்தையோ அவர் கடக்கிறார் அப்படின்னா அப்போ 9 பாதம் 2.25 நாள். அப்போ 2.25 நாள்லாம் கால்குலேட் பண்ணுங்கள். ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். அப்போது 2 நாளைக்கு 48, 2.25 நாளுக்குன்னா 54 ஆச்சு. அப்போது 9 இதையும் 54 ஹவரில் கடக்கிறார் அப்படின்னா அப்போது ஒன்றுத்துலேயும் பார்த்திங்கன்னா அவர் 6 ஹவர்ஸ் தான் இருக்கார். ஸோ 6 மணி நேரம் மட்டுமே சஞ்சரிக்கக்கூடிய அந்த கிரகத்துக்கான அந்த பல்ஸை கண்டுபிடிக்கிறதுங்கிறது கஷ்டம். பொதுவாக சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத நம்ம பரவலாக பேசிகிட்டு இருக்கோம். என்னது அப்படின்னா, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 8ஆம் இடத்தில் டிரான்சிட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் இருந்தால் அது சந்திராஷ்டமம். அப்போ சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதனால் மனக்லேசத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் உண்டு. இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வாயை அடக்கினாலே போகும், அது கண்டதை சாப்பிடாமையோ அல்லது ஆர்கியூமெண்ட்ஸ்குள்ளே போகாமையோ இருந்தாலே போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது இந்த சந்திரன் அந்த இடத்துல 2.25 நாள் இருப்பார் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை தீர்க்கமாக பண்ண முடியுமா அப்படின்னா, 6 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு பாவத்துக்கு அந்த மாற்றங்கள் சார்ட்டே முதல்ல போட முடியாது இல்லையா. இப்போ அந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியெல்லாம் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதோடைய காலகட்டம், அந்த ட்ராவல் பீரியட் அப்படிங்கிறத அது தாண்டறதுக்கான அந்த விஷயம் அப்படிங்கிறது இப்போ 30 டிகிரி ஒரு பாக்ஸ் அப்படின்னா சனீஸ்வர பகவான் 30 மாதம் எடுத்துக்கிறாருங்கிறதுனால ஒரு டிகிரிக்கு ஒரு மாதம் இருக்குது. ஸோ அப்போ கால்குலேட் பண்ணுறதுக்கான அந்த ஃபெசிலிட்டி வில் பி மோர் ஈஸி. இதே சந்திரன் அதே 30 டிகிரியை 54 ஹவர்ஸில் கடக்கிறாருன்னா என்ன எடுத்து பாருங்கள். ஒரு டிகிரிக்கும் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரெசன்ஸ் கம்மியாகிடுறது. ஆனாலும் பொதுவாகவே நம்மளுடைய எல்லா மனநிலைக்கும் அது காரணம் அப்படிங்கிறதுனால கோச்சார ரீதியாக இந்த விஷயம் இப்படி இருக்கும்போது இப்படி நடக்கும்னு நம்ம சொல்ல முடியும். அதில் பார்த்திங்கன்னா இன் ஜென்ரல் காலபுருஷனோட வீடான சந்திரனுடைய வீடான கடகத்திற்கு காலபுருஷனுடைய 10ஆம் இடத்துலேருந்து பார்வை பருதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது சனியுடைய பார்வை பொதுவாகவே சந்திரனுடைய விஷயத்திற்கு நல்லது அப்படின்னு அர்த்தம் இல்லையா.
குரு அப்படிங்கிறவர் சந்திரனுடைய வீட்டிலேயே போய் உச்சமாறார் அப்படிங்கிறதுனால குருவுடைய பார்வை நல்லது. குருவுடைய சேர்க்கை உச்சம், குருவுடைய பார்வை நீச்சம். அப்போது சந்திரனுக்கு குரு 7ஆம் இடத்துல இருக்கும்போதோ அல்லது சந்திரனோடு இருக்கும்போதோ சந்திரகுரு யோகமாகவோ அல்லது சந்திரகுரு சண்டால யோகமாகவோ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ராகுவும் கேதுவும் சந்திரனோடு சேரும்போது என்ன நிலை ஏற்படுகிறது அப்படின்னா, கேது அப்படிங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. சந்திரனும் ராகுவும் சேரும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகும், நமக்கு அறியப்படாத புரியப்படாத பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு, இதெல்லாம் வாழ்க்கையில் கற்றுக்கணும்டா நீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் அனுபவ ரீதியாக உணர வேண்டிய விஷயங்கள் தெரியும். சந்திரனோடு ராகு சேர்ந்து என்னாகும், எல்லாமே ரொம்ப பிரபலமாக இருக்கும் இல்லையா, பேசுகிறது எல்லாமே பெரிய லெவலில் தான், பெரிய கோடிக்கணக்கில் தான் பேசுவாங்க. அதாவது ஒரு கிரவுண்ட் இருக்குது, அரை கிரவுண்ட் இருக்குது, வித்துலாமல் எல்லாம் ஏக்கர். அப்போது அந்த பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த அக்வண்டன்ஸ் பார்த்திங்கன்னா ராகுவும் சந்திரனும் சேர்வதனால் வருகிறது. இதை மாதிரி ஒரு கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை மூலமாக நம்மளுடைய சந்திரனுடைய வீரியம் ஏறவும் குறையவும் செய்யும். இதை தாண்டி பார்த்திங்கன்னா டிப்ரெஷனில் இருக்கிறது, அல்லது யாரோடையும் சேராமல் ரிசர்வ்டாக இருக்கிறது, இல்லைன்னா எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, எது சொன்னாலும் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறது, எதோடையும் மிங்கிலாகாமல் ஒதுங்கியே இருக்கிறது, இந்த மாதிரி மனநிலை சம்பந்தப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா 90% அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்திலேயே பிறந்தவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இல்லையா. ஒரு நட்சத்திரங்களும் ஒரு கிரகத்தின் அடிப்படையில் வரும்பொழுது, இந்த 27 நட்சத்திரங்கள் 9 கிரகங்களின் அடிப்படையில் வரும்போது ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இந்த மூணும் பார்த்திங்கன்னா அந்த பேரண்டல் சந்திரன், அவங்க பிறக்கும்போதே அந்த சந்திர திசையோடையே பிறப்பாங்க. அப்போ அந்த சந்திர திசையோடைய பிறப்பு காலத்தில் குழந்தையாக இருக்கும்போது அந்த சந்திரன் சம்மந்தப்பட்ட இம்பேக்ட் பெருசாக இருக்காதனால இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மனோநிலை சம்பந்தமான இம்பேக்டுக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ரைட்டாக இந்த நட்சத்திரக்காரங்கள் எல்லாருக்குமே வரும்னு அதை எடுத்துக்கக்கூடாது. ஏனைய கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து எவ்வளவு தூரம் வரும், எந்த காலத்தில் வரும், அது எவ்வளோ நாள் இருக்குங்கிறதெல்லாம் மற்ற பிளானட்டரி பொசிஷனோட பெராமீட்டர்ஸ் வச்சு தான் இல்லையா, கொடுப்பினை, தசாபுக்தி, கோச்சார கிரகத்தோட காம்பினேஷனில் தான் அது சொல்ல முடியும். ஆனால் பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்கள் சந்திரனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் இதோட தாக்கமும் வீரியமும் அதிகமாக இருக்கும், மற்றவங்களோடைய பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இவர்களுக்கு மட்டும்தான் இது மேனேஜபிளாக இருக்கும். ஏன்னா இவர்கள் அடிப்படையில் சந்திரனுடைய பேரண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்டார் வேல்யூஸ் இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால இந்த ரோஹிணி, அஸ்தம், திருவோணத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணுங்கிறது தெரியும், தனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதும் தெரியும். அப்போது மற்ற நட்சத்திரங்களுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேரியேஷன் உள்ளவர்களில் ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் அப்படிங்கிறத சார்ந்தவர்களால் இதை ஹேண்டில் பண்ண முடியும், இதை வெற்றி, அதாவது இதை தாண்டி இதை ஜெயிச்சு அந்த வெற்றியை பெற முடியும், அந்த மனநிலையை தாண்டி. அதுக்கு அடுத்தது யாரால் முடியும் அப்படின்னா சந்திரனுடைய வீடான இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதை தாண்டி என்ன இருக்குது, அந்த சந்திரனுடைய வீடில் பார்வை கொண்ட 7ஆம் பார்வையாக கொண்ட அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராடம், திருவோணம், அவிட்டம். திருவோணம் நம்ம ஏற்கனவே அந்த சந்திரனுடைய வரிசையிலே கவர் பண்ணிட்டோம். அப்போ இந்த உத்திராடமும் அவிட்டமும் பார்த்திங்கன்னா அந்த மனநிலையிலேருந்து அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு பாக்கியத்தை படைத்தவர்கள். பொதுவாகவே மனோகாரகன் சந்திரன் அப்படிங்கிறதுனால எல்லா மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் நம்மளுடைய சந்திரன் காரகம் அப்படின்னு நம்ம இருந்தாலும் அந்த மனநிலை சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெற்றி கொள்வதோ அல்லது அதை தாண்டி வருவதோ அதை மீண்டு வருவதோ அப்படிங்கிறது ஒரு சில நட்சத்திரங்களுக்குமே கிடைக்கப்பட்ட ஒரு வரமாக வாய்ப்பாக இருக்கிறது. இருப்பினும் இந்த சந்திரன் அப்படிங்கிறது என்ன அலைகளின் ஓட்டத்தில் அதோட ஃப்ரீக்குவன்சி ஜாஸ்தி, அதோட மூமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நகர்வக்கூடியது அப்படிங்கிறதுனால அவ்வளவு எளிதாக அதை நம்மளால் ட்ராப் பண்ண முடியாது, அந்த பல்ஸ் எடுத்துட முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய ஜாதக அமைப்பின் மூலமாக உங்களுடைய ஜோதிடரை அணுகி நம்மளுடைய அந்த டெப்த் ஆஃப் அந்த டிப்ரெஷனோ அல்லது சந்தோஷமோ அல்லது துக்கமோ எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுடைய மனோகாரகனை நம்மளுடைய மன ரீதியாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சௌரியமாக இருக்கும். இந்த ஒரு பதிவு மூலமாக இந்த சந்திரனை முழுமையாக சொல்ல முடியும்னு நான் நம்பலை. ஏன்னா மற்ற கிரகங்களுக்கு சொல்கிற மாதிரி
ஒரே ஒரு எபிசோட்லேயோ அல்லது ஒரு பெரிய பேராகிராஃப்லேயோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது. ஏன்னா சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கான ப்ராபபிலிட்டிங்கிறது மற்ற கிரகத்தை விட சந்திரனுக்கு ரொம்ப அதிகம், இன்ஃபினிட்டின்னே சொல்லலாம். நம்ம கால்குலேஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம சந்திக்கிற ஒரு மனிதனுக்கும் வரலாம். அதனால் இது பூரணத்துவமாக கவர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் இல்லை அப்படின்னாலும், பொதுவாக நம்மளுடைய சந்திரனுடைய நகர்வு அப்படிங்கிறது அதிவேகமாக இருந்தாலும் நம்மளுடைய கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுக்கும் சந்திரனுக்கும் அன்றன்று இருக்கக்கூடிய தொடர்பை வைத்து இது வெற்றி பெறக்கூடிய நாளா அல்லது இது வேதனைப்படக்கூடிய நாளா அப்படிங்கிறத நம்மளால் பிரித்து எடுத்துக்க முடியும். இது ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ் தான் அப்படின்னாலும் இது எல்லாருக்கும் தேவையில்லை. அந்த மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் சற்றே இரக்கம் அல்லது தாழ்வு உள்ள அல்லது டிப்ரெஷன் அளவுக்கு போகக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய அந்த காலகட்டங்களை நம்ம ஒரு ஜோதிடர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னுமே அவங்க வலிமையாக அதிலேருந்து மீண்டு வரலாம். நன்றி, வணக்கம், ராம்.